Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. 2 வாரங்கள்ல பெரும்பான்மையை நிரூபிப்போம் அப்படின்னு திரு விஜய் ஆளுநர் மாளிகைக்கு தெரிவித்திருக்கிறார். ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மை திரு விஜய் அவர்களிடம் இல்லை அப்படிங்கிறது தெரிகிறது. ஆனால் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். கூட்டணி கட்சிகளை உருவாக்கி ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸை உருவாக்கித்தான் ஆட்சியை அமைக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஆக இந்த பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வாரம் நேரம் கோரி இருக்கிறார் திரு விஜய். நம்மோடு திரு ஜுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒரு போஸ்ட் போல் சினரியோவை இயல்பாகவே அவரால் உருவாக்க முடியும். இன்னைக்கு too many parties to choose from அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் வெவ்வேறு கட்சிகளோட அலையன்ஸ்ல இருக்கிறாங்கிறத பார்க்கின்றோம். இந்த 2 வாரங்களை கோரி இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு வியப்ப தருதா திரு ஜுபேர்? இல்ல, இதுதான் நடைமுறை. அதாவது அதிகப்படியான சீட்ஸ் பெற்றிருக்கக்கூடிய தனிப்பெரும் கட்சியா இருக்கக்கூடிய தாவேக்காவை எனக்கு ஆட்சி அமைப்பதற்கு அலைங்கன்னு கேட்கிறாரு. இது நடைமுறையில் உள்ள விஷயம்தான். ஆனா அதற்கு பிறகு புளோட் சொல்லக்கூடிய அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய இடத்துலதான் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். இப்ப ஆளுநர் 2 விஷயத்தையும் பண்ணலாம். ஒண்ணு, பெரும்பான்மையை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுங்க, அப்பதான் நான் பதவி ஏற்க வைப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இல்ல, நான் உங்களுக்கு பதவி ஏற்றுறேன், நீங்க புளோட் பண்ணி அந்த பெரும்பான்மை நிறுவீங்கன்னு சொல்லலாம். இந்த 2 விஷயம் இருக்கு. ஆளுநர் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறது 2ஆம் வாய்ப்புக்கு தானே அதிகம் சான்சஸ் இருக்கிறது. ஏன்னா நிறைய கேஸ்ல பார்த்திருக்கோம், ஆளுநருக்கு என்னதான் கடிதங்கள் கொடுத்தாலும் கூட நம்பர்ஸ்ல பத்திய கேள்வி இருக்கும்போது ஃப்ளோர்ல நிரூபிங்க அப்படின்னு ஆளுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, இது ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு தான். நீங்க சொன்ன மாதிரி பதவி ஏற்பதற்கு அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய சவால்கள் இருக்கு. அதை எப்படி முதல்ல அவர் ஆட்சி அமைக்கணும், அதுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்புறம் அவர் கொடுத்த வாக்குறுதிகள், நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய சவால். அப்போ நாளைக்கு ஒரு மசோதா கொண்டு வரக்கூடிய நேரங்கள்ல அது தாக்கல் செய்யறதுக்கு பெரும்பான்மை ஆதரவு வேணும். இந்த மாதிரி அடுக்கடுக்கான விஷயங்கள் ஒரு தொடர்ந்து ஆரம்பத்தில இருந்தே அவருக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு அரசாங்கமா தான் அவருக்கு இருக்கு. இது எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.